வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சி சயின்ஸ் ஃபிசிக்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி லெசன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் அண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறது ஒரு க்ளோஸ்டு கண்டக்டிங் லூப் அல்லது க்ளோஸ்டு கண்டக்டிங் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு நெட்வொர்க் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த க்ளோஸ்டு கண்டக்டிங் பாத் மூலியமாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால இதை நம்ம க்ளோஸ்டு கண்டக்டிங் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பல்ப், ரெசிஸ்டார்ஸ், அம்மீட்டர், கீ, அந்த மாதிரி நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாமே எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த கண்டக்டிங் பாத் அப்படின்னு அதை ப்ரொவைட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், அதாவது மெயினாக காப்பர் வயர்ஸ் தான் அது கண்டக்டிங் பாத்தை ப்ரொவைட் பண்ணுது. இந்த கண்டக்டிங் பாத்தை ப்ரொவைட் பண்ணக்கூடியது நம்ம எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸையும் பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த பேட்டரி தான் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸாக இருக்குது. தட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் உங்களுக்கு மூவ் ஆகணும் பார்த்தீங்கன்னா ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு தான் உங்களுக்கு மூவ் ஆகும். தட் மீன்ஸ் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடியது உங்களுக்கு இந்த பேட்ரி. அப்போது உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஜென்ரலாக எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு சொல்லும்பொழுது நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி தான் எலக்ட்ரான் ஃப்ளோ த்ரூ த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருக்கும். பட் நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு நம்ம மீன் பண்ணும்போது ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி த்ரூ த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் அண்ட் தென் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு தான் உங்களுக்கு சார்ஜஸோட மூவ்மெண்ட் இருக்கும். இதை தான் கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிறது த டைரக்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸை தான் நம்ம கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த பேட்டரியோட ஃபங்க்ஷனிங் என்ன? இது சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸாக இருக்குது. எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுக்கு தேவையான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடியது இந்த பேட்ரி. இப்போ ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ரி. இந்த பேட்ரி என்னன்னு பார்த்தோம். இது எலக்ட்ரிக் சோர்ஸ், அதாவது சார்ஜஸோட சோர்ஸாக இருக்குது. அண்ட் தென் ஒரு ஸ்விட்ச் இருக்குது, கீ ஆர் ஸ்விட்சுங்கிறாங்க. இந்த ஸ்விட்சோட ஃபங்க்ஷனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் போகணுமா வேண்டாமா, அதாவது ஓப்பனாக இருக்கணுமா க்ளோஸ்டாக இருக்கணுமா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடியது இந்த கீ. இந்த கீ இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் கம்ப்ளீட்டாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கரண்ட் இந்த சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வீட்டில் ஒரு ஃபேன் ஓடணுமா லைட் ஓடணுமான்னு டிசைட் பண்ணக்கூடியது அதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஒரு ஸ்விட்ச். ஸோ அந்த ஸ்விட்ச் மூலயமா இந்த பாத்தை ஓப்பனாக இருக்கணுமா இல்லை க்ளோஸ்டாக இருக்கணுமா டிசைட் பண்ணக்கூடியதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கீ ஆர் ஸ்விட்ச் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மீட்டர் ஜென்ரலாக கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடியது த்ரூ த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். அண்ட் தென் 4 ohm கொடுத்துருக்கிறது ரெசிஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது இது எலக்ட்ரானோட மூமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடியது, ஒரு தடுப்பாக அமையக்கூடியது தான் ரெசிஸ்டாராக இருக்கும். அப்போது இந்த ரெசிஸ்டரோட வேலை என்னன்னா நமக்கு தேவையான கரண்ட் எவ்வளவோ அதை செலுத்தக்கூடியது, அதாவது எவ்வளவு தேவையான கரண்ட் இந்த சர்க்கியூட்டுக்கு போகணுமோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ரெசிஸ்டார். இட் லிமிட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த எலக்ட்ரிக் பல்போட ஃபங்க்ஷனிங் என்ன? நமக்கு லைட்டு தேவை அப்படின்னா நம்ம ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுவோம் தேவைக்கு தகுந்த மாதிரி. அப்போது இந்த லைட் பல்ப் லிட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா த்ரூ த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிங் பாத் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ கன்வென்ஷனல் கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. ஜென்ரலாக க்ளோஸ்ட் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறது இந்த சர்க்கியூட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறது தான் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் இங்கே ஆரோ மார்க் பண்ணியிருக்கேன். ஐயோட டைரக்ஷன் ஃப்ரம் த பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல். எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும், ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டெர்மினல் தான் இருக்கும். இப்போது டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோட சிம்பிள்ஸ் அதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லேஷனில் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோட சிம்பிள் யூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நம்ம அம்மீட்டரோட ஸ்ட்ரக்சரோ வோல்ட் மீட்டரோட ஸ்ட்ரக்சரோ ஒரு பேட்டரியோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ நம்ம அப்படியே நம்மளால் வரைய முடியாது. அதுக்கு ஷார்ட்கட்டாகவும் இருக்குது, அதே சமயம் சிம்பிளிஃபைடாகவும் இருக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை சிம்பிள்ஸ் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணும்போது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர்னால் என்னென்னு பார்க்கலாம்.
ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு கரண்ட், அதாவது எலக்ட்ரான் ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் வந்து த்ரூ த சர்க்யூட் வந்து எவ்வளோ போகணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகணும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது ரெசிஸ்டர். ஸோ நம்ம எவ்வளோ கரண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸை நம்ம வந்து கூட்டலாம் அல்லது குறைச்சிக்கலாம். ஓகேவா? இதோட சிம்பிள் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஜிக்ஸாக்காக போகிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் வேரியபிள் ரெசிஸ்டர் ஆர் ரியோஸ்டர். நம்ம முன்னாடி பார்த்தது ஃபிக்ஸட் ரெசிஸ்டர். அது இப்போ 4 ஓம் அப்படின்னா அந்த 4 ஓமோட வேல்யூ வந்து மாறப்போகிறது கிடையாது. வேறு ரியோஸ்டட் அல்லது வேரியபிள் ரெசிஸ்டரில் நம்ம ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதன் மூலியமாக மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட்டையும் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரியோஸ்டட்டோட சிம்பிள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு வேரியபிள் ரெசிஸ்டரோட சிம்பிள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரியோஸ்டட்டோட சிம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஆரோ இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக? இங்கே ஒரு அப்பர் ஆரோ மூலியமாக நம்ம வந்து ரியோஸ்டட் அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள். பக்கத்தில் வந்து வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது. ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு கிராஸ்ட் ஆரோ கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து சிம்பிள் ஃபார் த வேரியபிள் ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா நம்ம அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அல்லது மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட்டை வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது அம்மீட்டர். அம்மீட்டர் இது ஒரு டிவைஸ் டு மெஷர் த கரண்ட் வந்து த்ரூ த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எவ்வளோ போகுதுன்னு மெஷர் பண்ணக்கூடியது வந்து இந்த அம்மீட்டர். அண்ட் தென் வோல்ட் மீட்டரோட சிம்பிள் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே V போட்டிருக்காங்க. இது வந்து அக்ராஸ் த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு மெஷர் பண்ணக்கூடியது தான் இந்த வோல்ட் மீட்டர். அடுத்தது வந்து கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டர் வந்து ஒரு சர்க்யூட்டில் வந்து கரண்ட் வந்து இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த கேல்வனோமீட்டர். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டயோட். டயோட் அப்படிங்கிறது இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிளில் ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. அதில் வந்து லாங்கர் டெர்மினல்லாம் இருக்குது இல்லையா, லாங்கர் பிளாக் லைன் வந்து இண்டிகேட்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் கேத்தோட். அண்ட் தென் உங்களுக்கு ட்ரையாங்கிளோட அதர் சைடில் இருக்கக்கூடியது வந்து பாசிட்டிவ் அல்லது ஆனோட் அப்படிங்கிறோம். இந்த டயோடை வந்து ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வழியாக ஒரு சிங்கிள் டைரக்ஷனில் மட்டுமே கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா நம்ம இந்த டயோடு அதாவது ரெக்டிஃபயரை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ஏசி சிக்னல் வந்து நம்ம ஆனோடில் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு சிங்கிள் டைரக்ஷன் அதாவது டிசி கரண்ட் வந்து உங்களுக்கு வெளியே வரும். தட் மீன்ஸ் ஒரு சிங்கிள் யூனி டைரக்ஷனல் கரண்ட்டை வந்து த்ரூ த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அலோவ் பண்ணக்கூடியது இந்த டயோட். அடுத்தது லைட் எமிட்டிங் டயோடு, எல்இடி. இந்த எல்இடியோட யூசேஜ் வந்து என்ன இன்னும் ப்ராடர் ஸ்பெக்ட்ரமில் இருக்குன்னே சொல்ல முடியும். இன்றைக்கி ஈவன் நம்ம ஆர்கானிக் எல்இடிஸ் வச்சு நம்ம டிவிஸில் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி ஓல்டர் டைமில் வந்து கால்குலேட்டர்ஸ் அந்த டிஜிட்டல் கிளாக்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம பேசிக்காக எல்இடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டியூப் லைட்ஸில் கூட எல்இடி பேஸ் பண்ண டியூப் லைட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து குறைச்ச பவரில் வந்து ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை ஆர் பிரைட்னஸை கொடுக்கக்கூடியது இந்த எல்இடியோட ஃபங்க்ஷன். அப்போ உங்களுக்கு டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இன்னுமே அதிகமாக இருக்குது. அண்ட் தென் கலர் ஸ்பெக்ட்ரமும் நம்ம ரியலாக நேச்சுரலாக இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ லைவ்லியாக இருக்குமோ அதுக்கு வந்து இந்த ஓஎல்இடிஸ் ஆர்கானிக் எல்இடிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மெயினாக வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல யூஸ் பண்ணுவோம். அதாவது 8 ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்ன நம்பர்ஸ் நம்ம 0லேருந்து 9 வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்ஸ் வந்து கால்குலேட்டர்லையோ அல்லது டிஜிட்டல் கிளாக்ஸில் வந்து நமக்கு என்ன மாதிரி டிஸ்பிளே வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 8 டிஜிட்ஸ்குள்ளே அதாவது 8 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்க்குள்ளே நமக்கு நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 8 டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அதுதான் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. இந்த 8 ஸ்ட்ரக்சர்க்குள்ளே 0லேருந்து 9 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இதோட சிம்பிள் பாருங்கள், டயோடு மாதிரியே போட்டுட்டு 2 ஆரோஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன அர்த்தம்னா லைட்டை வந்து எமிட் பண்ணுதுன்னு அர்த்தம் இந்த எல்இடி. ஓகேவா? அடுத்தது கிரவுண்ட் கனெக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம் இல்லது ஒரு கெய்சர் அதாவது எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் அதோட பவர் கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லீக்கேஜ் ஆஃப் கரண்ட் இருந்ததுன்னா தொட்டால் ஷாக் அடிக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக கெய்சர்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கும் பொழுது எர்த்திங் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு குறிப்பிட்டு கேட்பாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக லீக்கேஜ் கரண்ட்டை வந்து த்ரூ த கிரவுண்ட் வந்து அது செலுத்தி கொண்டு போகிறதுனால அந்த அப்ளையன்சஸை தொட்டால் ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்லேயோ ஈவன் ஒரு பேட்டரியில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து இந்த பேட்டரி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டிங் கனெக்ஷன். இதோட சிம்பிள் எப்படின்னா ஒரு பிளாக் லைனில் கீழே வந்து 3
சின்ன சின்ன லைன்ஸாக போடுறது தான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எர்த்திங். எர்த்திங்கிறது எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது ஒரு சேஃப்டி மெஷரும் கூட. நமக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காகவும் இந்த எர்த்திங் கனெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் லிமிட்டடான கனெக்ஷனோட சிம்பிள்ஸ் அதோட யூஸ் மாற்றம் தான் பார்த்தோம். ஏன் இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சிம்பிளிஃபைடு வெர்ஷனாகவும் இருக்கும். அண்ட் தென் நம்ம வந்து காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸை வரையவும் வேண்டாம். உங்களுக்கு கனெக்ஷனும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணும்போது. ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படிங்கிறது இன் ஷார்ட் இது ஒரு க்ளோஸ்டு கண்டக்டிங் பாத்தாக இருக்குது. அது வழியாக நிறையா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை நம்ம எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஒரு பேட்ரி. அதுதான் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸாக இருக்குது. ஸோ இதை க்ளோஸ்ட் அப்படின்னு நம்ம மீன் பண்ணும்போது அந்த சர்க்கியூட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது அது வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.